வேதத்திலே நாம் பார்க்கிறோம். குமாரனும் குளிர்ச்சியான வேலையிலே, குளிர்காலத்திலே குளிர்ச்சியான வேலையிலே உலாவினார் என்று ஒரு இடத்தில் வருகிறது. யோவான் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் வேதம் சொல்லுகிறது, பிதாவை போல குளிர்ச்சியான வேலையிலே குமாரனும் உலாவினார் என்று. பிரதிஷ்டை பண்டிகை காலமா, அது குளிர்காலத்தில் வருகிறதா. குளிர்ச்சியான வேலையிலே தேவாலயத்திலே சாலமோன் மண்டபத்திலே அவர் உலவிக் கொண்டிருந்தார். அந்த சமயம் யூதர்கள் அவரிடம் வந்து, நீர் எவ்வளவு காலம்தான் எங்களை சோதனைக்குட்படுத்துவீர், எவ்வளவு காலம் நாங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும், நீர் யார் என்று இப்பொழுது சொல்லும் என்று அவரை கேட்க வருகிறார்கள். அந்த வேலையில் அவர் உலவிக் கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவர் தன் வாழ்க்கை முழுவதும் நடந்தார் என்றுதான் வேதத்திலே நாம் பார்த்தோம். ஊழியத்துக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து நடந்தார். ஒரே ஒரு இடத்திலே அவர் உலாவினார், பிதாவை போல உலாவினார் என்று வருகிறார்.